நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காவல்துறை இன்னும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆனா என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதையெல்லாம் அரசு தான் பதில் சொல்லணுமே ஒழிய நான் நேரடியாக இரண்டு கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது, கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இதெல்லாம் ஒரு செய்தி, அதுல கேள்வி, அதுல மறுகேள்வி, இதெல்லாம் தேவையே கிடையாது. உருப்படியான காரியங்களை பேச வேண்டும், உருப்படியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனநிலை. அதெல்லாம் பேசி தீர்ப்பாங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன், இது இரண்டு தலைவர்கள் பேசி, இரண்டு தலைமைகளும் பேசி முடிவெடுப்பார்கள், யாரும் அலட்டி கொள்ளாதீர்கள் என்று சொன்னேன். அதைத்தான் இப்பவும் சொல்றேன். அவருடைய ஆசையை சொல்றாரு, அதுல என்ன தப்பு? அவருடைய ஆசையை சொல்றாரு. யாரு யாரு? சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம். சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடல் கேட்டிருக்கீங்கல்ல. சின்ன சின்ன கட்சிகளுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கலாம். பெரிய கட்சிக்கு நாட்டு மக்களை பற்றி தான் கவலை. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில பனிப்போர் நடக்குது. அதெல்லாம் தேவையில்லாம அலட்டி கொள்றாங்க. திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசும். இறுதியில திமுக தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களும் பேசுவார்கள். அது பேச்சு நேற்றே தொடங்கிவிட்டது. அதுல ஒரு முடிவு வரும். அதுதான் அவங்களுடைய பழக்கம். எல்லா மாநிலத்திலையும் அதுதான் அவங்களுடைய பழக்கம். மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம். கட்சியை உடைப்பது, உடைந்த கட்சியில ஒரு பிரிவை சேர்ப்பது, அதற்கு சாமதான தண்ட பேதத்தை பயன்படுத்துவது, அதான் அவங்களோட வழக்கம். விமான வழக்கு அஜித் பவார் இருந்தது சந்தேகத்திற்கான மம்தா பானர்ஜி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது ஒரு விபத்து, கோர விபத்து. அதை சரத் பவார் அவர்களே சொல்கிறார்கள். இது கோர விபத்து. அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது இது உயரமான செய்தி. இதிலெல்லாம் அரசியலை புகுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. அது ஏன் ஏறுதுன்னு யோசிச்சு பாருங்க. விலை ஏறுதுன்னா தங்கம் வாங்குறது அதிகமாகிறது. தங்கம் ஏன் வாங்குறாங்க? தங்கம் ஒரு சேமிப்பு கருவி. தங்கத்துல போட்டா பணம் பத்திரமாக இருக்கும். தங்கத்துல ஏன் போடுறாங்க? வங்கியில போட்டா பணவீக்கத்தின் காரணமாக மதிப்பு குறையுது. ஆக எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு பின்னப்பட்ட நடவடிக்கைகள். ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் வாங்குவது அதிகரிக்கும். தங்கம் வாங்குவது அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். ஏன்னா தங்கத்தை இறக்குமதி செய்யலாம். இது எது உண்மை, எது நெய்ன்னு சொல்ல முடியாது. ரூபாய் மதிப்பு குறைந்தால் தங்கம் விலை அதிகரிக்கும். தங்கம் விலை அதிகரித்தால் ரூபாய் மதிப்பு குறையும். அந்த சூழ்நிலையில இந்திய பொருளாதாரம் இன்று இருக்கிறது. அதற்கு பிரதமர், நிதி அமைச்சர் தீர்வு காணணும்.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.